குட் ஈவினிங் ரோஜினாஸ். ஆக்சுவலி இப்போ நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ போடல. நான் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக இதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக இப்போ சேலம் மாவட்டத்தை சார்ந்த தீவெட்டிப்பட்டியில் வந்து ஒரு இன்னைக்கு நேற்று வந்து ஒரு பெரிய சம்பவம் ஆகிருக்குது. அது என்னென்னா, இந்த 18 பட்டி கோவில் திருவிழா அந்த மாதிரிலாம் உங்கள் சைடு இருக்கான்னு தெரில. கிராமங்களில் தான் அந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா சிட்டியில் அந்தளவுக்கு பெரிய பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவும் கோவில் சம்மந்தமாக கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய கோயில் ஃபங்க்ஷன், அதில் வந்துட்டு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும் கோயிலில் வந்து வழிபாடுகள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிருக்கு. இது வந்து இன்னைக்கு நேரத்தில் கடந்த ஒரு 4 இயராக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருந்துருக்குது. ஆனால் அதையும் தாண்டி போலீஸ்லாம் வச்சு ஒப்பந்தம் போட்டு திருவிழா நடத்திட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த வருஷம் ஒரு பெரிய பிரச்சனை, 2 தரப்பினருக்கும் இடையில வந்து ஒரு பெரிய ஒரு போரே வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னாச்சுன்னா, மேலே வீடியோவில் நான் போட்டிருக்கேன். எப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை நேற்று வந்து போயிட்டு இருந்துருக்கு. இந்த மாதிரி நீ வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து எல்லாத்தையும் வச்சு பேசி சமரசம் போயிருக்காங்க. ஆனாலும் கூட இரு தரப்பினருக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அது ஒரு பெரிய சண்டையாக மாதிரி இருக்கு. இதை தொடர்ந்து ஒரு 5 கடைகளுக்கு வந்து தீ வைக்கப்பட்டிருக்குது. 5 கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டிருக்குது. இப்போனா நேஷ்னல் ஹைவேல ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க. ரோடு ஜாம் ஆயிடுச்சு. வண்டி எதுவுமே போகல. இவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபுல்லாக கல் வீசி பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. நிறைய கடைக்கு தீ வைக்கப்பட்டு தீயணைப்புத்துறையெல்லாம் வந்து அதுக்கப்புறமா அதை அணைச்சி சால்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 மணி நேரமாக கரண்ட் இல்லை, ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் இந்த மாதிரி தீவெட்டிப்பட்டியில் போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து போலீஸ்காரங்க வந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லியிருக்காங்க. இன்னமும் பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் மேற்கொண்டு விசாரணையில் தான் தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.